ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கரி பைட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு இந்த இந்தியன் ஸ்டைல் மசாலா பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 2 காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம 6 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 துளி எண்ணெய் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிறக்குள்ளே நம்ம ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். தண்ணி கொதித்ததும் இதில் நம்ம 1 கப் மேக்ரோனி பாஸ்தா போட்டுக்கலாம். பாஸ்தா வந்துட்டு இருக்கப்போ நான் சைடில் காய்கறிலாம் வெட்டி வைக்கிறேன். பாஸ்தாவை பேக்கெட்டில் போட்டிருக்க அளவு நேரம் வேக வைக்கணும். 7லேருந்து 9 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அப்புறம் நம்ம வெட்டி பார்த்தோன்னா உள்ளே வெள்ளையாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பாஸ்தா வேக வச்ச தண்ணியிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியை வடித்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பரப்பி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம 4 பல் பூண்டு, 2 தக்காளி, ஊற வச்சுருந்த 2 காஞ்ச மிளகாய் இதை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து கண்ணாடி மாதிரி ஆகும்ல, அது வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம 1 கப் காய்கறி சேர்க்கணும். நான் இன்றைக்கி ஃப்ரோசன் கார்ன், ஃப்ரோசன் பட்டாணி, அப்புறம் வந்து கொடை மிளகா, கேரட், பீன்ஸ் இவ்வளோ வந்து பொடி பொடியாக வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு இருக்க பாஸ்தா சாஸில் 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டிருக்கேன். இப்போது காய்கறியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம். இப்போ இதை நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து இதை நம்ம திறந்து பார்க்குறப்போ காய்கறி எல்லாம் நல்லா வெந்து சாஸ்லாம் நல்லா கட்டியாகி இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கரம் மசாலா பிடிக்கும்னா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 1/2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம்ல பாஸ்தா வேக வச்ச தண்ணி இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அதிகமாக இதை வேக வைக்கலாம் தேவையில்லை. நம்ம இப்போது வேக வச்சுருந்த பாஸ்தாவை வந்து இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பாஸ்தாவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்னும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதில் இட்டாலியன் சீசனிங், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், ஆரிகனோ இது மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அது எதுவுமே சேர்க்கலை. இதுவே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் பர்ஃபெக்டான ரெசிபி இது. பார்க்கவே அப்படி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு சின்ன வயசில் சாப்பிட்ற மேக்ரோனி பாஸ்தாலாம் ஞாபகப்படுத்துது. இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மோசரெல்லா சீஸும் துருவி போட்டுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி அது எதுவும் சேர்க்கல. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டினா கொத்தமல்லி சேர்த்து இதை வந்து பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கரி பைட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.